வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். பாவக பலன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் கேட்டிருந்தார். பாவக பலன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாரும் அந்த ஸ்ரீபதி பத்ததியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருவர் பிறந்த அந்த நேர புள்ளியை மத்தியமமாக வச்சு இங்கிட்டு 15 அங்கிட்டு 15ன்னு பிரிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு நாங்கள் லஹரி பேஸ்டு அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸில் வரும்போது நாங்கள் அதை பிகினிங்காக வச்சுக்கிறோம். இப்போ லக்ன புள்ளியை தொடக்கமாக வச்சுக்கிட்டு அதை அழகாக பலன் சொல்கிறதுக்கு கொண்டு வரோம். அப்போ பாவக அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு கோள் இதில் மாறாது, ராசியில் அங்கேயே தான் இருக்கும். இப்போ வர்ற இந்த பழைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 29 டிகிரியில் ஒரு கோள் நிற்கிதுன்னு வைங்க ஒரு ராசியில். அது பாவகப்படி தள்ளி கூட போய் நின்றுடும், அடுத்த பாவகத்துக்கு போட்டுருவாங்க ஜாதகத்தை. அப்போ பலனை மாற்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படியெல்லாம் கிடையாது. 29 டிகிரி இங்கே ஒரு பாவக புள்ளி ஆரம்பிக்குதுன்னா அது அடுத்த ராசியில் 28 புள்ளி இது குறையலாம் அல்லது கூடவும் செய்யலாம். அதுக்கு அடுத்த ராசிக்கும் போகலாம், ஒரு ராசியில் பாவகம் கூட விழுகாமல் இருக்கலாம். பட் நான் பாவக பலனை தசா புத்திக்கு தான் பலன் பயன்படுத்துகிறேனே தவிர, மற்றபடி பொது பலன்களை அப்படியே பொது பலன்களாக சொல்லி பழகும்போது மிகச் சரியாக வருது. இது என்ன அனுபவம். நன்றிங்க.